சரியா சொன்னீங்க. அதுதான் என் பிரச்சனையே. உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா? ஐயோ, என்னால் இதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது ரஞ்சித். ஏனென்றா என்ற திட்டத்தில் வாழ்வாதார உதவி இல்லை. என்னட்ட ஒரு ஐடியா இருக்கு, ஆனால் அது உங்களுக்கு உதவியா இருக்குமோ தெரியல. கமலுக்கு தன்னிடமிருந்த நிதி உதவி வழங்கும் என்ஜிஓக்களின் பெயர் பட்டியல் ஞாபகத்திற்கு வந்தது. அவை ரஞ்சித்திற்கு பொருத்தமானவையா என்பது அப்போது அவருக்கு தெரிந்திருக்காவிட்டாலும் அவர்களை தொடர்பு கொள்வது ரஞ்சித்திற்கு உதவலாம் என எண்ணி முயற்சி செய்தார். உங்களுக்கு நான் இப்ப வாழ்வாதார திட்டங்களை செய்யற சில நிறுவனங்கள்ட்ட நம்பரை தாரேன். ஆனா ரஞ்சித், அவங்க உதவிகளை செய்யறதுக்கு சில நிபந்தனைகளை வச்சிருக்காங்க. அதனால அவங்களால உங்களுக்கு உதவ முடியுமோன்னு தெரியல. என்னன்னாலும் அவங்களால உங்களுக்கு உதவி செய்ய முடியுமோன்னு ஒருக்கா நீங்க அவங்கள்ட்ட கதைச்சு பாருங்களே. ஆமா சார், தேங்க்யூ. இதுவே எனக்கு போதும் சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் அந்த நிறுவனத்தில் இருக்கார் ரஞ்சித். அவர் உங்களோட ஒருக்கா கதைக்க வைக்கலாமா என்று பார்க்கிறேன். அந்த பெயர் பட்டியலில் இருந்த ஒரு என்ஜிஓவில் பணிபுரியும் தனது நண்பரை கமல் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ரஞ்சித் அவரை சந்திக்கலாமா என்பதை விசாரித்தார். அதன் பின் கமல் தனது நண்பரின் தொலைபேசி இலக்கத்தை ரஞ்சித்துடன் பகிர்ந்து கொண்டார். ரைட், அவர் உங்களை ஒருக்கா வந்து சந்திக்கட்டாம். இந்தாங்க அவரோட பேரும் ஃபோன் நம்பரும். நான் இப்பவே போறேன் சார். தனது நண்பரை தொடர்பு கொள்வதன் மூலம் ரஞ்சித்திற்கு உதவி கிடைப்பதை உறுதிப்படுத்த முடியாவிட்டாலும் அது அவரது முயற்சிக்கு ஒரு வழியாக இருக்கும் என்பதை நினைவூட்டினார். நீங்க ஏற்கனவே எனக்கு ரொம்ப பெரிய உதவி செய்திருக்கிறீங்க. இது சரிவராட்டியும் என்கிட்ட இப்ப வேறு சில ஐடியாக்கள் வந்திருக்கிறதோட சில தொடர்புகளும் கிடைச்சிருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். நான் முயற்சி செய்யறேன். ரஞ்சித் தனது பிரச்சனைக்கு கமலிடமிருந்து கிடைத்த ஆதரவிற்காக மகிழ்ச்சி அடைந்தார். அவருக்கு பொருத்தமான ஆலோசனை வழங்கியதை நினைத்து கமலும் ஆறுதல் அடைந்தார். இங்கு கமல் எவ்வாறு ரஞ்சித்துக்கு ஆதரவளிக்கிறார்? உரையாடலின் முடிவில் ரஞ்சித் எவ்வாறு உணர்ந்திருக்க கூடும் என்று நினைக்கிறீர்கள்?